ஃபீஸ்ட் ரெசிபீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த வெயிலுக்கு குளுகுலுன்னு ஜில்லுன்னு பழங்களை வச்சு ஜூஸ் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். உணவே மருந்து மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவ குணமுள்ள உணவு வகைகளையும் அந்த உணவு வகைகளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நோய்கள் எல்லாம் குணமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலிவ் எண்ணெயுடன் கருஞ்சீரகத்தை பொடி செய்து நன்கு கலக்கி நம் முகத்தில் 10 நிமிடங்கள் தடவி வர வேண்டும். 10 நிமிடங்கள் கழித்து முகத்தை நன்கு கழுவ வேண்டும். இவ்வாறு நாம் தொடர்ந்து செய்வதால் நம் முகம் நன்கு அழகு பெறும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பலனடையுங்கள். நன்றி. நான் மாம்பழமும் ரெட் கிரேப்ஸ் அண்டு கிரினி பழம் இதை எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழத்தை நல்ல தோல் சீவி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக ரெட் கிரேப்ஸு அதையும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கிர்னி பழத்தை தோல் எல்லாத்தையும் சீவி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே சம அளவுக்கு இந்த கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம ஜூஸ் செய்யலாம். ஃபஸ்ட்டு ரெட் கிரேப்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் நான் இதை சேர்த்துக்கிறேன். ரெட் கிரேப்ஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை நம்ம தினமும் குடித்தோம்னா நம்மளுக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே போயிடும். நல்லா சைனிங்காக இருக்கும் ஸ்கின்னு. இப்போது இந்த ரெட் கிரேப்ஸில் 1/2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு 0.5 செகண்ட்ஸ் அல்லது 1 செகண்டுக்கு மட்டும் அடித்து எடுக்கணும். அடித்து எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரியான ஒரு நம்ம ஃபில்டரில் எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம். இந்த ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கிரேப்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் எல்லாம் வெளியே வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிறலாம். ஈஸியான முறையில் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சுகர் சேர்க்கணும். அதுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிறேன். இது கிரேப்ஸே நேச்சுரலாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸ்வீட் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹனி சேர்த்துக்கோங்க. இல்லை ஹனி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இதை கூட நம்ம சேர்த்துக்கரலாம். நான் ஹனி தான் தேன் எடுத்திருக்கேன். இது ஸ்வீட் அவங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் ஸ்வீட் சேர்த்துக்கரலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரெட் கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ அந்த பாத்திரத்திலிருந்து டம்ளரில் நான் ஊற்றிக்கிறேன். இவ்வளோதான், ரெட் கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மாம்பழ ஜூஸ் நம்ம அதை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த மாம்பழ துண்டுகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி விருப்பப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கரலாம். நான் பால் சேர்த்துக்கிறேன். அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நம்ம விருப்பம்தான், பால் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பால் சேர்த்துட்டு அடுத்ததாக இதுக்கு ஸ்வீட்டு தேவைப்படுது. ஏற்கனவே மாம்பழத்தில் ஸ்வீட் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம தேன் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லது. அதனால் நான் தேன் எடுத்துக்கிறேன். இதுலேயும் உங்கள் விருப்பம்தான், பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒயிட் சுகர் உங்கள் விருப்பம்தான், நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக மேங்கோ ஃப்ளேவரோட நம்மளுக்கு மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மேங்கோ ஜூஸ் ரெடியானதை ஒரு டம்ளரில் நான் மாற்றிக்கிறேன். அடுத்ததாக கிரினி பழம் ஜூஸை பற்றி பார்க்கலாம். இதையும் மிக்ஸி ஜாரில் நான் கட் பண்ணி வச்சுருந்த கிரினி பழம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இதுலேயும் 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக தேனும் சேர்த்துக்கிறேன். தேன் நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்புல தான். அதிகமான ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சா அதிகமான தேன் சேர்த்துக்கரலாம். இப்போ பாலும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாங்க. இதுவும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும்.
இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கிரணிப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான கிரணிப்பழ ஜூஸை நம்ம டம்ளரில் நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான். இப்போ நம்மளுக்கு 3 வகையான ஜூஸுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம விருப்பப்பட்டோம்னா ஐஸ் க்யூபை நம்ம சேர்த்துக்கறலாம். ஐஸ் க்யூப் நான் இப்போ சேர்த்துக்கறல. நான் இப்போது கார்னிஷ்காக கொஞ்சமாக தேன் மட்டும் எடுத்திருக்கேன். தேன் எடுத்தாச்சு. அதையும் சேர்த்துட்டு இப்போது மேங்கோ பீசஸ்லாம் கொஞ்சமாக மேங்கோ ஜூஸில் மேங்கோ பீசஸ், கிரணிப்பழம் ஜூஸில் கிரணிப்பழம் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நட்ஸு வீட்டில் இருந்ததுன்னா நட்ஸையும் கொஞ்சம் சேர்த்துக்கறலாம். இது எல்லாமே சேர்த்து நம்ம குடிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதில் ஐஸ் க்யூப் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கறலாம். நம்ம விருப்பம்தான். இப்போது நம்மளுக்கு